அந்த வரிசையில அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய நியூஸ் பார்க்க முடியுது. சோ இவ்வளவு நாள் அது மறைக்கப்பட்டதா, இல்ல ஏன் அது யாருமே பேசல? இப்ப அந்த வரிசையிலன்னு சொல்லி அதை பாக்குறப்ப எப்படி இருக்கு? அத வந்து நியூஸாவே சொல்றாங்க. அவங்க வரிசையில ரிதன்யா வரிசையில இந்த மாதிரி ஒரு நியூஸ் அப்படின்னு சொல்லி வரிசையா வந்துட்டே இருக்கு. ஆமா, அதெல்லாம் ஏன் பேசப்படல அப்படின்னு பேசப்படலன்னா அவங்களே பெருசுபடுத்தாம அதை அமைக்கிறாங்க. பெற்றோர்களோ சார்ந்தவர்களோ அசிங்கம் நினைக்கிறாங்க. அதாவது என் கூட வாழ்றது காசு கொடுன்னு கேட்கறது அசிங்கம் இல்லை. ஏப்பா காசு தான் கொடுத்தேன் என்னைய குடும்பப்படுத்துறேன்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்து வீட்டுல வந்து இருந்தா அது அசிங்கம். எது அசிங்கம் அப்படின்றதுதான் இங்க ஒரு பெரிய கேள்வியாவே இருக்கு. அசிங்கப்பட வேண்டியவெல்லாம் அசிங்கப்படல. இது எனக்கு தெரியல அவனுங்களுக்கு. இந்த சில நிறைய பசங்க எல்லாம் எதுக்காக அவனுங்களுக்கு பாவம் அவங்க பாவம் படிக்க வைக்கிறாங்க, அவங்களும் படிக்கிறாங்க, வசதி இருக்கு இவ்வளவு அவங்களுக்கும். இவர் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா உண்மையான அன்பு காதல் இல்லை, அதான் பிரச்சனை. சடங்கு சம்பிரதாயமா அவனை பண்ணிக்கிறது பெனிஃபிட் அடைய நினைக்கிறாங்க. நீ இதை கொண்டுட்டு வா, நான் அதை கொண்டுட்டு வர்றேன். இது வந்து அந்த எனக்கு தெரியும் அந்த வட்டார சமூகங்கள், சமூகத்தினுடைய இந்த வட்டாரம் இருக்குல்லையா, அந்த இந்த அடர்த்தியான சமூகம் மையம். ஒரு ஏரியாவுக்குள்ள போயிட்டீங்கன்னா அந்த கம்யூனிட்டி அதிகம் அடர்த்தியா இருக்கும். அந்த அடர்த்தியாக இருந்தவர்களுக்கு என்னன்னா அங்க அது ஒரு ஸ்டேட்டஸ். அங்க நாங்க தான் ராஜா, நாங்க வைக்கிறதா ஸ்டேட்டஸ். ஆமா, பெருமையா நினைக்கிறது. இது பெருமை இல்ல, பெருத்த அசிங்கம், பெருத்த கேவலம்ன்றது கூட தெரியல. நீ வாழ்றதுக்கு என் வீட்டுக்கு காசு கொடுக்கணும், என் வீட்டுல வந்து வாழ்றது பெருத்த அசிங்கமான விஷயம். அது அவங்கதான் உணரணும். யங் ஜெனரேஷன் உணரணும்ல, அவங்கதான் பேரண்ட்ல அப்போ அது ஸ்டேட்டஸா நினைக்கிறா கூட யங்கர் ஜெனரேஷன் யோசிக்கணும்.